நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஆலயம் 108 திவ்ய தேசங்களில் இந்தியாவிற்கு வெளியே அமைந்துள்ள ஒரே ஒரு தலம் ஆகும். இது வைணவ பாரம்பரியத்தில் திருச்சாலக்கிராம் என்று அழைக்கப்படுகிறது. இது நேபாளத்தின் முஸ்தாம் மாவட்டத்தில் இமயமலை பள்ளத்தாக்கில் சுமார் 3710 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் ஆகியோரால் இத்தலம் மங்களாசாசனம் பாடல் செய்யப்பட்டுள்ளது. இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீமூர்த்தி முக்தி நாராயணன் ஆவார். இவர் சாலக்கிராம வடிவில் எழுந்தருளியுள்ளார். கோவிலைச் சுற்றி பசு முக வடிவிலான 108 புனித நீரூற்றுகள் முக்தி தாரா உள்ளன. இதில் நீராடுவது 108 திவ்ய தேசங்களிலும் நீராடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. விஷ்ணுவின் வடிவமாக கருதப்படும் புனிதமான சாலக்கிராம கற்கள் இக்கோவிலுக்கு அருகில் பாயும் கண்டகி நதியில் மட்டுமே கிடைக்கின்றன. இத்தலம் இந்துக்களுக்கு மட்டுமல்லாமல் பௌத்தர்களுக்கும் ஒரு புனிதமான இடமாகும். சாலக்கிராம திவ்ய தேசத்தின் ஸ்தல புராணம் கண்டகி நதி, துளசி மற்றும் ராதையுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஒரு காலத்தில் குசத்வஜன் என்ற மனுகுல மன்னன் வாழ்ந்தான். அவனுக்கு மாதவி என்ற மனைவி இருந்தாள். அவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி ஒரு வலுவான தவம் செய்தாள். அவளுடைய தவத்தின் பலனாக அவள் ஒரு அழகான பெண் குழந்தையைப் பெற்று ஹேருக்கு துளசி என்று பெயரிட்டாள். துளசி வலிமையான தவத்தைச் செய்தாள். அவள் ஸ்ரீ விஷ்ணுவை மணந்து அவரை அடைய வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்தாள். அவளுடைய தவத்தின் பலனாக பிரம்மா தோன்றி அடுத்த பிறவியில் ஸ்ரீமன் நாராயணனை மணப்பதாக ஒரு வரத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் பிரம்மதேவன் அவளுடைய முந்தைய பிறவியைப் பற்றிச் சொன்னார். முந்தைய பிறவியில் அவள் கோபிகாஸ்ரீகள், ராதே மற்றும் சுதாமர்களில் ஒருவராக பிறந்தாள். கிருஷ்ணரின் ஹம்சம் துளசியின் அழகால் ஈர்க்கப்பட்டு சுதாமன் பூமியில் பிறந்து சங்க சூடனாக பிறப்பான் என்ற சபதத்தை ராதையிடம் பெற்றாள். ஸ்ரீமன் நாராயணன் சங்க சூடனாக மாறி துளசியின் வீட்டை நோக்கிச் சென்றாள். துளசி சங்க சூடன் வீடு திரும்பிவிட்டதாக நினைத்து எம்பெருமானால் தனது அழகை அனுபவிக்க அனுமதித்தாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே தனது அழகை பெற்றவர் அவரது கணவர் அல்ல, அது வேறொருவர் என்பதை உணர்ந்து அவரிடமிருந்து விடுபட்டாள். அந்த நேரத்தில் எம்பெருமான் தனது சேவையைக் காட்டி தனக்கு கிடைத்த வரம் பற்றி அனைத்தையும் விளக்கி சங்க சூடன் ஸ்ரீமன் நாராயணனின் ஹம்சம் என்றும் விளக்கினாள். ஆனால் அதே நேரத்தில் துளசி ஸ்ரீ விஷ்ணுவின் செயலை பற்றி மிகவும் கவலைப்பட்டாள். அந்த நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சங்க சூடன் தனது ஸ்ரீ விஷ்ணு ஹம்சம் என்றும் துளசி ராதையின் ஹம்சம் என்றும் பிரம்மதேவன் அளித்த வரத்தின்படி அவள் ஸ்ரீமன் நாராயணனை மணந்தாள். இதற்குப் பிறகு பெருமாள் அவளிடம் அவளுடைய தூய்மையும் ஆத்மாவும் ஒரு நதியைப் போல பாயும் என்றும் அந்த நதி கண்டகி நதி என்றும் பெருமாள் தானே அந்த தூய நதியிலிருந்து சாலக்கிராமம் என்ற விலைமதிப்பற்ற மற்றும் ஆன்மீக கல்லிலிருந்து தோன்றுவார் என்றும் கூறினார். துளசியைப் பற்றி மேலும் விளக்க பார்க்கடலில் உள்ள பெருமாள் அவளை மாலையாக அணிந்தார். இதனால் அவள் என்றென்றும் தனது உடலில் காணப்படுவாள். கார்த்திகை பௌர்ணமியில் பூஜைகள் செய்து அவளுடைய புகழை விளக்கும் பக்தர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் என்றும் அவர்கள் துளசியால் மட்டுமல்ல ஸ்ரீமன் நாராயணனாலும் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.